நம்ம உடல்ல பயங்கரமான முழங்கால் வலி, மூட்டு வலி, கை கால் பாத வலி, அதே மாதிரி வலிக்கு விழுந்துட்டீங்கன்னா அதனால வந்த வீக்கம், நரம்பு வலி, கால்சியம் குறைபாடு, எலும்பு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையுமே கியூர் பண்ற ஒரு அற்புதமான ரெமடிய இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த ரெமடிய வெறும் 11 நாட்களுக்கு பயன்படுத்தி பாருங்க. இப்ப சொன்ன எலும்பு சம்பந்தமான எல்லா பிரச்சனையுமே கியூர் ஆகிறது மட்டும் கிடையாது, எத்தனையோ ஆரோக்கிய பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரெமடிக்காக நமக்கு தேவைப்படுறது இதுதான். இது என்னன்னு கேக்குறீங்களா? வெள்ளை எள். எதுக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெள்ளை எள்ள கால்சியத்தோட பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தேக ஆரோக்கியத்துக்கும் எலும்பு சம்பந்தமான பற்கள் சம்பந்தமான பிரச்சனைக்கு இந்த வெள்ளை எள் அற்புதமா பயன்படுது. அதே மாதிரி நம்ம உடல்ல ரத்த பலகீனத்தை கியூர் பண்றதுக்கு, ஆர்த்ரைட்டிக்ஸ் சரி பண்றதுக்கு வெள்ளை எள்ளுல இருக்கிற அற்புதமான குணங்கள் நமக்கு ரொம்ப பயன்படுது. அது மட்டும் கிடையாது, நாள் முழுவதும் சோம்பலா இருக்கிறவங்களுக்கு நல்ல எனர்ஜியை கொடுக்கறதுக்கு இந்த வெள்ளை எள் பயன்படுது. இந்த வெள்ளை எள்ள எந்த நேரத்துல எந்த அளவுல எடுக்கணும் அப்படிங்கறத வீடியோல கிளியரா சொல்லியிருக்கேன். இந்த ரெமடிய 2 விதத்துல தயார் பண்ண போறோம். ஏன்னா டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க ஒரு விதமாவும் இல்லாதவங்க ஒரு விதமாவும் எடுத்துக்கணும். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் இந்த ரெமடி மூலியமா உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். முதல்ல என்ன பண்ணணும்னா, கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போ 4ல இருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்துக்கிட்டு ட்ரை ஃப்ரை பண்ணணும். நம்ம இந்த ரெமடிய ஒரு வாரத்துக்கு தேவைப்படுற அளவுக்கு தயார் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெள்ளை எள் படபடன்னு வெடிக்கிற வரைக்கும் வறுத்தாலே போதும். இந்த வெள்ளை எள்ள வறுக்கும் போது லோ ஃபிளேம்ல, அதாவது சிம்ல வச்சுக்கிட்டு மட்டும்தான் வறுக்கணும். இல்லாட்டி இந்த வெள்ளை எள் வேகமா கருகி போயிடும். ஏன்னா இத கோல்டன் பிரவுன் கலர் வர்ற வரைக்கும் மட்டும்தான் ஃப்ரை பண்ணணும். இப்ப பாக்குறீங்க இல்லையா, கோல்டன் பிரவுன் கலர் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இமீடியட்டா வேற ஒரு பவுலுக்கு மாத்திருங்க. இல்லாட்டி பேனோட ஹீட்டுக்கு இந்த வெள்ளை எள் இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகிரும். இப்போ இந்த எள் பூர்த்தியா கூல் ஆனதுக்கு அப்புறமா அடுத்து என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப ஒரு பவுலையோ இல்ல கிளாஸ் கண்டெய்னரையோ எடுத்துக்கோங்க. இந்த கிளாஸ் ஜார்ல நம்ம இப்ப தயார் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, வெள்ளை எள்ள சேர்த்துடலாம். இந்த வெள்ளை எள்ளுல கால்சியம், அயன், ஜிங்க், செலீனியம் இந்த சத்துக்கள் அதிகமா இருக்குது. அது மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இதுல டயட்ரி ஃபைபரோட அமினோ ஆசிடும் இருக்குது. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைய எல்லாருமே பயன்படுத்தலாம். நம்ம குழந்தைங்களோட ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த ரெமடி பயன்படுது. அடுத்ததா இந்த ரெமடிக்காக தேவைப்படுற இன்னொரு பொருள் தேன். நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக் தேனை பயன்படுத்துங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஜார்ல வெள்ளை எள்ள சேர்த்திருக்கோம் இல்லையா, இதுல தேனை சேர்த்துக்கணும். இதுல தேன் எவ்வளவு சேர்க்கணும் அப்படிங்கறது தானே உங்களோட டவுட். இந்த வெள்ளை எள் தேன்ல முழுவதுமா முங்குற வரைக்கும் தேனை ஊத்தணும். இந்த மாதிரி இந்த 2 பொருளையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2ம் கலந்ததுக்கு அப்புறமா நமக்கு இந்த ரெமடி பாக்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் திக்கா இந்த மாதிரி இருக்குது. முக்கியமா ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் எலும்பு பலகீனம், நரம்பு பலகீனத்தால கஷ்டப்படுறீங்களோ, அதே மாதிரி முடி உதிர்றது, பற்கள் சம்பந்தமான பிரச்சனை, ஞாபக மறதி, இல்லாட்டி சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன், அதாவது காய்ச்சல், இருமல், சளி, அதே மாதிரி சுவாச சம்பந்தமான பிரச்சனை, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் இந்த ரெமடிய எடுத்துக்கிட்டு உங்க பிரச்சனைய ஈஸியா சரி பண்ணிடலாம். இந்த ரெமடிய தொடர்ந்து வெறும் 7 நாளைக்கு எடுத்துக்கிட்டாலே போதும். புதுவித எனர்ஜியோட 2 மடங்கு உற்சாகத்தோட நாள் முழுவதும் ஆக்டிவா இருப்பீங்க. எதுக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெள்ளை எள் தேன் நம்ம உடல்ல மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்துது. இத ஒவ்வொரு நாளும் எந்த அளவுல எடுத்துக்கிடணும்னா ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எந்த நேரத்துல எடுத்துக்கிடணும்னா, முடிஞ்ச வரைக்கும் காலையில பிரேக்ஃபாஸ்ட் அப்புறமா எடுத்துக்கோங்க. அதாவது பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு ஃபுல் டீஸ்பூனை சாப்பிடுங்க. பெரியவங்கன்னா ஒரு ஃபுல் டீஸ்பூன், சின்ன குழந்தைங்கன்னா ஹாஃப் டீஸ்பூன் எடுத்துக்கிட்டாலே போதும். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், டயபெட்டிக்ஸால கஷ்டப்படுறவங்க, இல்ல தேன்னாலே பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரெமடிய எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கறதையும் இப்ப பார்க்கலாம். வெள்ளை எள்ள நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு 1 டேபிள் ஸ்பூன் அப்படின்னு நல்லா மென்னு சாப்பிடலாம். வறுத்த எள்ளோட தேனையும் கலந்து எடுத்துக்கிறப்போ எத்தனையோ ஆரோக்கிய பெனிஃபிட்ஸும் கிடைக்குது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடிய யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். எதுக்குன்னா, எள் நம்ம உடலுக்கு சூட்டை அதிகப்படுத்தும் அப்படிங்கறதால முக்கியமா பிரெக்னன்சி லேடிஸ் இந்த ரெமடிய ஃபாலோ பண்ணக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இது வெயில் காலம் அப்படிங்கறதால எள்ள அதிகமா எடுத்துக்காம சொன்ன அளவுல எடுத்துக்கோங்க. நீங்க இந்த ரெமடிய எடுத்துக்கிறப்போ மோரோ இளநீரோ கூட எடுத்துக்கலாம். முக்கியமா தண்ணியையும் அதிகமான அளவுல எடுத்துக்கோங்க.
குளிர்காலத்துல இந்த ரெமடிய கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிட்டா கூட எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. உங்க உடல்ல இருக்கிற பலகீனம், எலும்பு சம்பந்தமான பிரச்சனை எல்லாத்தையுமே கிளியரா சரி பண்ண முடியும். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, chicken bye.